ஹாய், வெல்கம் டு ட்ரெண்டிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து வீட்லேயே தந்தூரி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அதுக்கான ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம். ஸோ இதுக்கு நான் முழு கோழி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி முழுசாக வாங்கிக்கலாம். ஸோ ஒரு கோழி 4 பீஸாக போட்டு கொடுப்பாங்க. 2 சிக்கன் பீஸ் லெக் பீஸோடு கரெக்டாக இருக்கும், இன்னொன்று வந்து உடம்பு செப்பையோடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த கத்தியை வச்சு இப்படி ஃபுல்லாக நடுவில் நல்லா இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பண்ணுறதால நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கட் பண்ணலன்னா வெறும் மசாலா மட்டும் மேலே இருக்கும், அப்படியே ஃபுல்லாக உள்ளே அப்படியே சக்கையாக இருக்கும். அதனால் இப்படி ஃபுல்லாகவே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்கள். இப்போ நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கான மசாலா எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த சிக்கனுக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்கோங்க. கடைசியாக வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். அது கூட வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து இது கூட வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒரிஜினல் தந்தூரி மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்காக அடுத்தது வந்து இது கூட நம்ம வந்து இது சேர்த்துக்கலாம், சிக்கன் 65 மசாலா. அது கூட கொஞ்சமாக கரம் மசாலா. இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி ஃபைனலாக வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபுட் கலர் வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன். ஸோ ஃபுட் கலர் சேர்த்தாச்சு. இது கூட வந்து நம்ம ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்குறதால நல்லா சாஃப்டாக சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும், உள்ளே நல்லா வெந்திருக்கும். ஸோ அடுத்தது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். இப்போ சேர்த்தது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் கொஞ்சமாக நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நமக்கு ரெட் கலரில் நல்லா பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். வர நமக்கு க்ரீமியாக நல்லா டெக்ஸ்சராக கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம தந்தூரியில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாகிடுச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூட, எடுத்து விடும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் மசாலா நல்லா அப்ளை ஆகும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க அந்த தந்தூரி எடுத்துக்கலாம். சாரி, சிக்கன் எடுத்துப்போம். சிக்கனை எடுத்துகிட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம செஞ்சு வச்ச அந்த கிரேவி இருக்குல்ல, ஸோ அதை வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கையாலே நல்லா ஃபுல்லாக மசாஜ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா நீங்கள் கையில் பண்ணுங்கள், ஸ்பூனில் பண்ணாதீங்க. நல்லா மசாலா நல்லா ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி நல்லா பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணுறதால மசாலா நல்லா ஃபுல்லாக அப்ளை ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ நல்லா உள்ளே வெளியே எல்லா சைடும் நல்லா ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா உள்ளே ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது எடுத்துப்போம். ஸோ அதுவும் அதே மாதிரி தான். ஸோ இன்னும் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக 4 சிக்கனையும் நம்ம இப்படியே ஃபுல்லாக இந்த மாதிரி மசாலா தடவி வச்சிடணும். ஸோ மசாலா நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் குறைஞ்சது ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுருங்க. 1/2 அன் ஹவர் வச்சா தான் நல்லா மசாலா அதோட உப்பு புளிப்பு காரம் எல்லாமே நல்லா இருக்கும். சீக்கிரமாக பொரிச்சிடாதீங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்காமல் கீழே சும்மா நார்மல் ஃப்ரிட்ஜில் வைப்போம்ல, ஸோ அந்த மாதிரி இடத்துல வைங்க. அப்போ தான் நல்லா ஈவனாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து தந்தூரிக்கு பொறுத்தவரை நம்ம மோஸ்ட்லி வந்து இதுக்கு வந்து நம்ம நல்லா ஊற வைக்கணும். அதுதான் மெயினான ஒரு விஷயமே. ஸோ நம்ம எவ்வளோ மசாலா தடவுனாலும் நல்லா ஊறிச்சுன்னா போதும், நல்லா க்ரீமியாக நல்லா டெக்ஸ்சராக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகி வரும்.
ஸோ ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். ஸோ என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையும் மசாலா நல்லா ஆட் பண்ணியாச்சு. இன்னும் லாஸ்ட்டு சிக்கன் இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ இதையும் அந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடலாம். ஸோ ரொம்ப ஈஸியாகவே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்ம இதை போய் கடையில் போய் வாங்குறதுக்கு வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஹைஜீனாகவும் இருக்கும். அதனால் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ கடையில் எப்படி வச்சுருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கன் எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என் கை கழுவிட்டு இப்போ நான் வந்து என்னோடய சிக்கன் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், நம்மளோட சிக்கன் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஊற வச்சிடுவோம். இப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. நான் கிட்டத்தட்ட 1/2 hour வச்சு எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து பேனில் வந்து சிக்கனை நல்லா பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாருங்கள், நான் எண்ணெய் சேர்த்துட்டேன். இப்போ நான் வந்து 1/2 hour வச்சதுக்கப்புறம் என் சிக்கன் நல்லா ரெட் கலரில் மாறிடுச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 போட்டு பொரிங்க. ரொம்ப ஃபுல்லாகவே போட்டுறாதீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு பொரிங்க. இப்போ எனக்கு ஒரு சிக்கனுக்கு பாதி ரெடி ஆகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நான் ஒரு சிக்கன் மட்டும் வைக்கலாம். ஸோ அடுத்த சிக்கன் நம்ம வச்சுப்போம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் ஒரு 5 minutes நல்லா குக்காக விடுங்க. சிம்மில் வச்சு பொரிங்க. எப்போ சிக்கன் நம்ம பொரிச்சாலும் சிம்மில் வச்சு பொரிச்சாதான் ஸோ வெளியே சீக்கிரமாக வந்து உள்ளே வேவாது. அதனால் சிம்மில் வச்சு பொரிச்சிங்கன்னா நல்லா ஈவனாக நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், நல்லா கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் சிம்மில் வச்சு தான் நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சிம்லேயே வைங்க. ஸோ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும், நல்லா கொதிச்சிட்ருக்கும். அப்போ சிம்மில் வச்சு நல்லா பொரிச்சு வைங்க. ஸோ இப்படி நம்ம பண்ணுறதால ரொம்ப ஈஸியாகவே ரெடி ஆயிடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்லு, அந்த அடுப்போட ஸ்மெல், அந்த கங்கோட ஸ்மெல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா பொரிச்சதுக்கப்புறமா டைரெக்டாக வந்து நீங்கள் நெருப்பில் ஃபயரில் காட்டலாம். அப்படி காட்டினீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி பண்ணலை. ஏன்னா ஆயில் வந்து பண்ணியிருக்கோம், என்கிட்ட அந்த இது இல்லை, அதனால் நான் அது பண்ணலை. ஸோ பாருங்கள், நம்மளோட சிக்கன் நல்லா பக்காவாக 2 பக்கமும் வேக வச்சுக்கிட்டே இருக்கேன். நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுட்ருங்க. ஸோ வீடியோ வந்து நான் ரொம்ப லென்த்தியான வீடியோவாக இருக்குது. நான் அதனால தான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். ஸோ அதை பொரிக்கிறது வந்து நான் வந்து ரொம்ப நேரமாக ஆகிட்டுருக்கு. அதனால் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த பக்கம்லாம் வேகாத மாதிரி இருக்குது. அதனால் ஒரு பக்கமாக இப்படியே ஒரு பக்கமாக சாய்ச்சி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி. ஸோ இப்படியே வச்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்ம சிக்கன் பக்காவாக ரெடி ஆயிரும். ஸோ இதை நம்ம தட்டில் போட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நம்மளோட சிக்கன் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட தந்தூரி சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து என்ன டாப்பிங்ஸ் வேணுமோ, ஆனியன், லெமன் இதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான எம்மியான டேஸ்டான ஒரு தந்தூரி நம்மளுக்கு வந்து வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ரொம்ப குயிக்காகவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்த ஸ்மெல், அந்த புகையோட ஸ்மெல் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 அந்த கறி, சார்கோல் இருக்குல்ல, சார்கோலை நல்லா சூடாக்கி அதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து இப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த புகையோட ஸ்மெல் நல்லா வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த தந்தூரி வாசமும் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், நம்மளோட சூப்பரான தந்தூரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.